விருதாச்சலம் அருகே வளைகாப்பிற்கு சென்ற கர்ப்பிணி பெண் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலில் அபாய சங்கிலி செயல்படவில்லை என பெண்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தெற்கு ரயில்வே விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர்கள் தேவகிருஷ்ணன், தேவநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னையிலிருந்து புறப்பட்ட கொல்லம் விரைவு ரயிலில் கர்ப்பிணியான கஸ்தூரி குடும்பத்தினருடன் சங்கரன் கோவில் சென்றுள்ளார். ரயில் விருதாச்சலம் அருகே சென்று கொண்டிருந்த போது வாந்தி வந்ததால் ரயிலின் கதவோரத்தில் நின்று கொண்டிருந்த கஸ்தூரி ஓடும் ரயிலிலிருந்து எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தார். உடனடியாக அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்த உறவினர்கள் முயற்சித்த நிலையில் அவர்கள் இருந்த S9 பெட்டியில் அபாய சங்கிலி செயல்படவில்லை என கூறப்படுகிறது. அதற்கு அடுத்திருந்த S8லும் அபாய சங்கிலி இயங்காத நிலையில் S10 பெட்டியிலிருந்து அபாய சங்கிலியை இழுத்த பிறகு கஸ்தூரி விழுந்த இடத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் கடந்து ரயில் நின்றுள்ளது. பின்னர் சுமார் 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கஸ்தூரியின் உடலை ரயில்வே போலீசார் மீட்டுள்ளனர். திருமணமாகி 8 மாதங்களே ஆன கஸ்தூரிக்கு நாளை மறுநாள் வளைகாப்பு விழா நடைபெற இருந்தது. அதற்காக சொந்த ஊர் செல்லும் போது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்துள்ள அவரது மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த கஸ்தூரியின் கணவர் சுரேஷ்குமார் உறவினர் ராஜ்குமார் கூறுகையில், கஸ்தூரி எங்க ஒய்ஃப் தான். அவங்க வாந்தி இருக்கிறதுக்காண்டி அந்த சைடு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு டக்குன்னு அந்த சைடு இருந்தால் இது வாந்தி இருக்கிறதுக்காண்டி உரம் வந்தாங்க. கால் தவறி ஸ்லிப் ஆயிடுச்சு. வந்தோடனே ஃபர்ஸ்ட்ல லாக் தான் ரிலீஸ் பண்ண பார்த்தா லாக்கும் S9 லாக் வந்து ஒர்க் ஆகலை, S8லையும் ஒர்க் ஆகலை. அப்போ நாங்கள் உள்ள கதரை பார்த்து பேசஞ்சர் வந்து S10 தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அந்த வண்டி நிப்பாட்டினாங்க. அதில் 1 கிலோமீட்டர் வண்டி நின்றுச்சுன்னா என் பொண்ணு காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கிடைச்சிருக்கும். ஆனால் பொண்ணு விழுந்த உடனே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. பச்சை உயிர், சின்ன வயசு 22 ஆகுது என் பொண்ணுக்கு. இதனிடையே அபாய சங்கிலி வேலை செய்யாத விவகாரம் தொடர்பாக தெற்கு ரயில்வே விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் கர்ப்பிணி பெண் கஸ்தூரி உயிரிழப்பு தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணைக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் தேவகிருஷ்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். ஒருபுறம் தெற்கு ரயில்வே விசாரணை நடைபெற்று வருகிறது, மறுபுறம் கோட்டாட்சியர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இறந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனை பின்பு அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கல்பனா. நன்றி தேவகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.